அதுக்கப்புறம் இந்த போலீஸ் கப்பிள்ஸ் வந்து ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரு முக்குல அந்த தாத்தா நிப்பாட்ட சொல்லுவாரு. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஒரு மரக்கிளை உடஞ்சிருக்கும். மரக்கிளை உடஞ்சதை பத்தி அவர் ஒய்ஃப் கிட்ட இது ஒண்ணு கார் முட்டி உடஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா புயலால உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குறாரு. பள்ளத்துல இறங்கினவர் திடீர்னு விழுந்துடுறாரு. உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் எதுவுமே இங்க கிடைக்கல, நம்ம மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையா மேல நடந்து போவாரு. அதுக்கப்புறம் கேமராவை லோ ஆங்கிள் காமிப்பாங்க. அந்த கார் கவுந்திருக்கும், ஆனா அது பனியால மூடப்பட்டிருக்கும். அது அந்த தாத்தா கண்ணுக்கு தெரியாது. எங்கேயோ கார்ல போயிட்டு வந்துட்டு இருப்பா. இருந்து மேல எழுந்துச்சு அவர் கார் பக்கத்துல வருவாரு. கார் பக்கத்துல வந்தோடனே அப்படியே அந்த கேமரா ஃபிளிப் பண்ணி காமிக்கும் போது இந்த நர்ஸ் எங்கேயோ கார்ல போயிட்டு வந்துட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்தோடனே ரைட்டரோட ரூமுக்கு வந்துட்டு நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த ரைட்டர் என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது உன்னோட நாவல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாவல், இப்போ கடையில கிடைச்சிருக்கு, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த ரைட்டர் கேட்பான், ஓகே நீ கடையில போய் வாங்கிட்டு வந்திருக்கல, ரோட்லாம் கிளியர் ஆயிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ரோடு வந்து ஃபுல்லா கிளியர் ஆகல, நான் இங்க லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டேன், பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரையும் கூட அதுக்கப்புறம் நம்ம ரோடு கிளியர் ஆனதுக்கப்புறம் சிட்டில இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவ என்ன பண்றா அப்படின்னா பக்கத்துல உட்காந்துட்டு இந்த புக்கை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும். அந்த ரைட்டர் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம இல்ல ஊர்ல இருக்க என் பொண்ணு என்ன தேடுவா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அவ ரொம்ப பதறி போயிருப்பா, அவளோட பர்த்டே வேற வருது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அந்த நர்ஸ் செஞ்சு அவர் ரூமுக்கு போயிருவா. அப்புறம் இவனுக்காக ஸ்பெஷலா குக் பண்ணி கொண்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் இந்த புக்கை பத்தி திருப்பி பெருமையா பேசுவா. இதுக்கப்புறம் ரூமுக்கு ஒரு பன்னிக்குட்டி வரும். அவ பின்னாடி வந்து இந்த பன்னிக்குட்டி தான் என்னோட வளர்ப்பு பிராணி, இது இல்லாம நான் சந்தோஷமாவே இருக்க முடியாது, இதுதான் என் சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க காரணம், இதோட பேர் என்னன்னு கேளு அப்படின்னு கேட்டதுக்கு அவ என்ன சொல்லுவா அப்படின்னா மிசரி அப்படின்னு சொல்லுவா. ஆமா இது உன் புக்ல இருக்க அந்த கேரக்டரை பார்த்து தான் வச்சேன், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் புக்லே அப்படின்னு அந்த கேரக்டர் பத்தி பெருமையா பேசுவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவா அப்படின்னா நீ எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சு முடிக்க போறேன், மேபி நீ நைட்டே நான் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் ரூம்ல வந்து அவ ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போனதை பத்தி ரொம்ப சோகமா பேசுவா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒர்க்னே இருந்துட்டேன், அதனால என் வாழ்க்கையை என்னால முழுமையா அனுபவிக்கவே முடியல, ஹாஸ்பிட்டல்ல நைட்டு ஃபுல்லா ரொம்ப தனிமையா போகும், அந்த டைம்ல தான் நான் புக் படிக்க ஆரம்பிச்சேன், அந்த டைம்ல தான் நான் உன்னோட புக் எனக்கு கிடைச்சது மிசரி புக், அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிக்கும், ஃபுல் புக்கையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து நான் அந்த புக்கை படிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த ரைட்டர் தூங்கிக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு ரைட்டரோட ரூமுக்கு பேய் மாதிரி வந்து நிப்பா. நின்று மிசரியை ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா அவ வந்து இந்த ரைட்டர் எழுதின பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிருப்பா. அந்த நாவலோட கடைசியில இவன் என்ன பண்ணிருப்பானா அந்த மிசரிங்கிற கேரக்டரை கொன்றுவான். அதனால இவ பயங்கர டென்ஷன் ஆயிட்டு மிசரியா ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரூமுக்கு வருவான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா மிசரியா நான் கொல்லல, 1971 லேடி வந்து குழந்தை பெற்றுக்கும் போது இறக்குறது வந்து ரொம்ப சகஜம், அவ இறந்து போனாலும் அவளோட ஆன்மா நம்ம கூட இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு பயங்கர டென்ஷனான அவ சைக்கோ மாதிரி எனக்கு ஆன்மாலாம் தேவையில்ல, எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுல பிடிச்சு பயங்கரமா ஆட்டுவா. இல்ல நான் கொல்லல அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நீ தான் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கட்டையை எடுத்துட்டு இவன் மேல அடிக்க வருவா. டென்ஷன்ல இவன் அடிக்காம பக்கத்துல இருக்க செவுத்துல அந்த கட்டையை அடிச்சிருவா. இதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப நல்லவன் நம்பினேன், ஆனா நீ நல்லவனே கிடையாது, நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியில போவா. ரூம் விட்டு வெளியில போனவ நீ இனிமே எங்கேயுமே போக முடியாது, நீ உயிரோட இருக்கணும்னா நானும் இங்க உயிரோட தான் இருக்கணும், சோ தப்பிச்சு போக நினைக்காத, ஏன்னா நீ இங்க இருக்கிறத பத்தி நான் யாருக்கும் எந்த தகவலும் இதுவரையும் வெளியில சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டரை பயமுறுத்துவா. இந்த ரைட்டரும் செம கன்ஃபியூஸ் ஆயிட்டு பயந்து போயிட்டு கீழே குதிச்சிட்டு கதவை திறக்க பார்ப்பான். ஆனா அவ கதவை வெளியில பூட்டி வச்சுட்டு போயிருப்பா.